ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, உங்களுக்கான இன்டர்வியூ அப்போ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ் ப்ரோ, அதுக்கடுத்து என்ன நடக்கும், இதை பற்றி வந்து கேட்டே இருக்கீங்க. இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கான இன்டர்வியூ தான் நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தா எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 10th 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்தீங்க ப்ளஸ் இன்டர்வியூ மதிப்பெண், ஸோ எல்லாருக்குமே இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டு அல்லது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே ஹால் டிக்கெட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை வெப்சைட்டில் போய்ட்டு தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விழுப்புரம் அப்ளை பண்ணவங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தா மெயிலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வர சொல்ல கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஹால் டிக்கெட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. சாரி, இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், இன்னும் ஹால் டிக்கெட் வரல. இது வந்து 2022 வந்த ஹால் டிக்கெட். ஜஸ்ட் ஃபார் ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்கள் நேமாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேர்முக தேர்வு மையம் இன்டர்வியூக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சென்டர் இங்கே தான் போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நேர்காணல் குழியின் போர்டு நம்பர் என்ன, எந்த தேதியில் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும், அதை முழுக்க ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரே நாளில் இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க. ஸோ செப்பரேட் நாள் தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு நாள் நடக்காது, எல்லாமே தனித்தனி நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனும் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தற்காலிகமாக இன்டர்வியூக்கு வந்து போகிறீங்கன்னு அர்த்தம். நேர்முக தேர்வுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, தற்காலிகமாக நீங்கள் இன்டர்வியூக்கு நேர்முக தேர போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், கணினி வழி விண்ணப்பத்தில் பெறப்பட்ட ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி, அந்த ஜெராக்ஸுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கே நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் மார்க் குறைப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பயே வந்து இருக்க போது. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் ரேஷன் ஷாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த ஜாப்க்கு, அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட், உங்கள் 10th 12th மார்க் ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான கல்வி தகுதி, நீங்கள் என்னமான கல்வி தகுதி கொடுத்தீங்க, 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுங்க. 10th மார்க் ஷீட் உங்கள் டிசியும், 12th வச்சு அப்ளை பண்ணுங்க. 12th மார்க் ஷீட் வித் டிசியும், டிகிரி வரையும் வச்சுருக்கவங்க டிகிரிக்கான எல்லா மார்க் ஷீட் ப்ரொஃபஷன் ஆகட்டும் எல்லாமே கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விதவினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி, சம்மந்தப்பட்ட எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனிலேருந்து என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
முதல் தலைமுறை பட்டதாரிக்கு முன்னுரிமை பெறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அந்த ஒரு 24 வகையான கேட்டகரி ப்ரியாரிட்டி, அதில் வரீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர் சர்டிஃபிகேட் சரிபார்த்தல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ தவறும் பட்சத்தில் மற்றும் ஒரு வாய்ப்பு வழங்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் பெற்றோர் உறவினர்கள் நேர்முக தேர்வு கூடத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை. அதேமாரி மொபைல் நம்பராக இருக்கட்டும், கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே உள்ள அலோடு இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆள்சிறப்பு நிலையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறைப்படி நடந்து கொள்ளும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஹால் டிக்கெட் இருக்கும். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ தேதி கொடுத்துருக்காங்க, எந்த டைமில் வர சொல்லியிருக்காங்க, எந்த பிளேஸில் வர சொல்லியிருக்காங்களோ அங்கே போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட், எல்லாத்துக்கும் தனித்தனி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இதில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். லாகின் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி கேட்டிருக்காங்க. உங்கள் யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மெயிலுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. எல்லா மெயிலுக்குமே வந்திருக்கும், வராமலாம் இருந்திருக்காது. ஸோ அப்படி வரலை அப்படின்றவங்க நீங்கள் ஸ்பேம் மெயிலை செக் பண்ணி பாருங்கள், அல்லது வேறு வந்து பார்த்தா நார்மல் மெசேஜுக்கும் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் இந்த பாஸ்வேர்டு அவசியமானது. பாஸ்வேர்டு மறந்தாங்க பிரச்சனை இல்லை, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பட் யூசர் ஐடி கண்டிப்பாக அவசியமானதுங்க. ஸோ யூசர் ஐடி தெரியல அப்படின்றவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கவங்க பிரச்சனை இல்லாதவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போயே போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வந்து கேட்குறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ எந்தமான கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ நிறைய யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இருந்தாலும் நம்ம சைடு ஒன்ஸ் வந்து சொல்லிடலாம். அதாவது முதல்ல நீங்கள் இன்டர்வியூக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், கண்டிப்பாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு 5 to 6 சென்டென்ஸ் அளவுக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன படிச்சிருக்கீங்க, கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க, அது வரைக்கும் ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்க நீங்கள் சர்ச் பண்ணி கூட கெட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றி ஒரு 4-5 வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்னா கம்பல்சரி. நிறைய இடங்களில் வந்து பார்த்தா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. கடந்த தடவை வந்து ஸோ அதிகபட்சமாக இன்டர்வியூவில் கேட்டது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான், ஸ்டார்டிங்கில் கேட்டது. ஓகே, ஸோ அதை தவிர்த்து என்னமான கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, tnpds.government.in. ஏன்னா இது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்படின்றதால ரேஷன் கடைகள் பற்றின கேள்விகள் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளோ தாலுக்கு இருக்குது, எவ்வளோ கிடங்குகள் இருக்குது, எவ்வளோ நியாய விலை கடைகள், முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். தமிழகத்தில் எவ்வளோ நியாய விலை கடைகள் இருக்குன்ற கொஷின்ஸாக பல இடங்களில் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸோ 34,793 நியாய விலை கடைகள் தமிழகத்தில் இருக்குது. ஸோ மண்ணெண்ணெய் பங்குகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்த பிளேசஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ குடும்ப அட்டைகள் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது அவசியமானது. ஸோ எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது, எத்தனை கிடங்குகள் இருக்குது, எத்தனை மண்ணெண்ணெய் பங்குகள் இருக்குது, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே அவசியமானது. அதுக்கப்புறம் இதில் முதன்மை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போனீங்க அப்படின்னா முதன்மை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பொது விநியோக திட்ட அமைப்பு குறித்து உங்களுக்கு அதுக்கான நோக்கங்கள் என்ன அதையும் கேட்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொது விநியோக திட்டத்தின் செயல்திறன்களை அமலாக்கம் செய்யும் முக்கிய உத்திகள் என்ன, பொது விநியோக திட்டத்தில் ஈடுபட்டுள்ள துறைகள் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க, இதுவும் அவசியமானது. ஏன்னா பொது விநியோக திட்டத்தில் எந்தமான துறைகள் இருக்குன்னா மொத்தம் 6 விதமான துறைகள் இருக்குது. இதையும் வந்து பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை பற்றியும் கேட்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா அமைப்பு. ஸோ எந்தமான அமைப்புகள் இருக்குது அது எல்லாமே பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ மொத்தமாக எந்தெந்த ஆஃபீஸர் இருக்காங்க, எந்தெந்த துறைகள் இருக்குது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. உணவுத்துறை அமைச்சர் பெயர் என்ன, இப்போ இருக்க உணவுத்துறை அமைச்சர் பெயர் என்ன, ஸோ முதன்மை செயலாளர் யார், இதை பற்றி எவ்வளோ ஆஃபீஸர் இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில வாய்ப்புகள் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியாய விலை கடைகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக எவ்வளோ நியாய விலை கடைகள் இருக்குது, அதுக்கான அம்சங்கள் என்ன, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த இடங்களில் நியாய விலை கடைகள் இருக்குது அதையும் பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று செக் பண்ணிங்க. அத்தியாவசிய பொருட்களின் நகர்வினை கண்காணித்தல் எப்படி இருக்க போது, நியாய விலை கடைகளில் மின்னணு எடைகள் இயந்திரம் எந்த மாதிரி இருக்குது அதை பற்றி அதையுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகளை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது அதையும் கண்டிப்பாக கேட்பாங்க. மொத்தமாக 5 வகையான குடும்ப அட்டைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். முன்னுரிமை குடும்ப அட்டைகள் எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அதேமாரி முன்னுரிமை குடும்ப அட்டை, அந்நியோஜனா ஏஐக்கான கார்டு இருக்குது. முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை இருக்குது, அது அரிசி அட்டை, அப்புறம் சர்க்கரை அட்டை, பொருளில்லா பண்டகம் அட்டை, இந்த மாதிரி நிறைய அட்டைகள் இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த அட்டைக்கு எந்தமான பொருட்கள் கொடுப்பாங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அரிசி வந்து பார்த்தா எத்தனை கிலோ எத்தனை போடுறாங்க, அதேமாதிரி சர்க்கரை எத்தனை போடுறாங்க, யார் யாருக்கு போடுறாங்க, கோதுமை எவ்வளோ போடுறாங்க, மண்ணெண்ணெய் எவ்வளோ போடுறாங்க, தூரம்பருப்பு எவ்வளோ போடுறாங்க, பாமல் எவ்வளோ போடுறாங்க. அப்புறம் ஏஏஒய் கார்டு இருக்குது பாருங்கள். அந்த கார்டுக்கு தனியாக எவ்வளோ அரிசி போடுறாங்க, மத்திய மாநில அரசுகள், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. திருநங்கைக்கான குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குது, அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, வீடற்றவர்களுக்கான குடும்ப அட்டைகள் எத்தனை எப்படி கிடைக்குது அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேசிக்காக இந்த வெப்சைட்லேயே ரேஷன் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விவரம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விவரம் பற்றினா பொது விநியோக திட்ட அமைப்பு முறை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கோங்க. 5 வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை அட்டைகள், எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பணி விவரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அறிக்கையை பற்றி வேணும், பொது விநியோக திட்ட அறிக்கைகள் மொத்தமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே எவ்வளோ கடைகள் இருக்குது, ரேஷன் கடைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மாவட்டங்களில் எவ்வளோ ரேஷன் கடைகள் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்பாங்க. மாவட்ட குறியீடு என்ன, உங்கள் தாலுக்கில் மொத்தம் எவ்வளோ தாளு இருக்குது, எவ்வளோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே எவ்வளோ நியாய விலை கடைகள் இருக்குது, எவ்வளோ குடும்ப அட்டைகள் இருக்குது, அதெல்லாம் தொலைணுமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மொத்த டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ ரேஷன் கடைகள் இருக்குது, எவ்வளோ அட்டைகள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அறிக்கைக்கு என்ன பரிவர்த்தனைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேள்விகள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இல்லை நிறையா கொஷின்ஸ் ஆன்சரை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ரேஷன் அட்டை பற்றின முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அவசியமானது. ஏன்னா பேசிக்காக இந்த வெப்சைட் மூலமாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ரொம்பவும் பயப்பட வேணாம் அவசியம் இல்லை. ரொம்ப தான் வெளியிலேருந்து தான் கேட்பாங்க, இல்லை பேசிக் கொஷின் தான் கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு வந்து அவசியமானது. ஓகே. அதுக்கப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்க பாருங்கள், NFSA, அதை பற்றி கேட்பாங்க. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா என்ன, அதன் மூலமாக என்னென்னமான பொறுப்புகள் இருக்குது, எந்தமான உரிமைகள் இருக்குது, விலைகள் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஓரளவுக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது பாருங்கள். ஸோ தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் வேறு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வேறு. ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் எத்தனை நுகர்வோர் வாணிப கழகம் இருக்குது, ஸோ எத்தனை நிறுவனம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தமாக ஒரு 5 டாபிக் தான். அதை நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் படித்து வச்சே போதுமானது. பேசிக்காக இன்டர்வியூலேருந்து அந்தமான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இதை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் பெயர் என்ன, அவங்க என்னமான இது பண்ணுறாங்க, அதை பற்றி கேட்பாங்க. பேசிக் கொஷின் தான். ஸோ மேக்ஸிமம் இதுதான் உங்களுக்கு இந்த 5 டாபிக், இந்த 5 வெப்சைட்லேருந்து கொஷின்ஸ் படிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூக்கான பேசிக் கொஷின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்க போது. ஸோ அடுத்த கட்டமாக ஹால் டிக்கெட் வரும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து விடுங்க. ஃபைனல் செலெக்ஷன் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் உங்கள் நேம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதாங்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருக்கீங்க, அதற்கான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆன்லைன் மூலமாக டெவலப் பண்ணுறது அதை குறித்து வீடியோ போடும். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.